அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பீக்கங்காய் வச்சு ரொம்பவும் ஈஸியான முறையில் 5 நிமிஷத்தில் ஒரு பொரியல் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீக்கங்காய் எடுத்துருக்குறோம். இதை நம்ம இப்படி தோலெல்லாம் இப்படி சிரண்டிட்டு பொடிப்பொடியாக க்ளீன் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். இந்த இதை கூட எடுத்து துவையல் செய்யலாங்க. பாருங்கள், இப்போ சிரண்டி வச்சுட்டோம். சிரண்டி வச்சுட்டு இதை நம்ம கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த இதை வச்சு ஒரு துவையல் கூட செய்யலாம். நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அடுத்து பொரியல் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. நீ அடுத்து பொரியல் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்குறோங்க. இது தாளிக்கிறதுக்கு பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் இந்த பீக்கங்காவை கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிற போகிறோம். கேஸ் வரட்டும், வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம காயை வேக வச்சு எடுத்துட்டோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ நீ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். நீ தாளித்து விடுறதுக்கு சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காயட்டும், அப்புறம் கடுகு உளுந்து போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு உளுந்து போடுறோம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த வரமிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம்.
இந்த சமயத்தில் வெங்காயத்துக்கு 2 உப்பு, இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், இப்போ நம்ம இந்த வேக வச்ச பீக்கங்காவை கொட்டிடுறோம். இப்போ காய் நல்லா சுண்டிடுச்சுங்க. ஊற்றின தண்ணி நீ அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டாக தேங்காவை போட்டு நம்ம நிறுத்திக்கிற போகிறோம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்படி இந்த சூட்லேயே இப்படியே நல்லா தேங்காவும் சேர்ந்துடும். காயை மூடி வைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம குக்கரில் மூடி வச்சு எடுக்கிறதோட சரி. அடுத்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. அவ்வளோதான், பீக்கங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.